இந்த அகம்பாவம், தற்பெருமை, இதுதான் பெரிய வியாதியே. டயபெட்டிஸ்லாம் கூட அதை மருந்து இருக்குது. தற்பெருமைக்கு வியாதிக்கு இன்னி வரைக்கும் மருந்தே கிடையாது. டாக்டர்கிட்ட போய் கேளுங்கோ, சரி நீங்கள் கிளம்புங்க, எனக்கு அடுத்த பேஷண்ட் அப்படின்வார். இப்போ டாக்டர் வந்து நீங்கள் கிளம்புங்கோ, ரைட், எல்லாம் ஒன்றும் சரியாக போய்ட்டு சொல்கிறாருன்னா நம்ம தற்பெருமை ஜாஸ்தியாக பேசிட்டு இருக்கோன்னு அர்த்தம். இந்த தற்பெருமைனா ஆஹா ஓஹோன்னு சூப்பராக சொன்ன அவசியமே இல்லை. எனக்கு உடம்பே முடியல, என் வாழ்க்கை என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டவாளே கிடையாது, என் குடும்பத்துக்காகவே நான் உழைச்சி வீணாக போனேன், இந்த வீட்டில் எனக்கு ஒரு மரியாதை இருக்கா, என் பேச்சை யாராவது கேட்குறலாம், இதுக்கு பேரும் தற்பெருமை தான். உங்களை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருந்தா அதுக்கு பேர் தற்பெருமை. வேற என்ன யோசனை பண்ணி பாருங்க. உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், திரும்பி 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 எல்லாருக்கும் அவ்வளோ ஓடி ஓடி செஞ்ச யாராவது என்னை திரும்பி பார்க்குறாளா? ஒன்றும் ஓடி ஓடி செய்யாமல் இருக்கணும், இல்லாட்டி எனக்கு முடிஞ்சே செஞ்சுட்டேன் அவ்வளோ. அப்புறமா புலம்பி என்ன பிரயோஜனம்? திரும்பி அந்த காலம் போய் நீங்கள் திரும்பி நல்லா பண்ணதெல்லாம் திரும்பி பிடிங்கிலாம் வர முடியாது, எல்லாம் கடந்து வந்தாச்சு.